த டிபேட் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மனிதகுல வரலாற்றிலேயே கருணையோட ரெண்டு பெரிய வடிவங்களா நின்ன புத்தர் அப்புறம் வள்ளலார் இவங்களோட சிந்தனைகளுக்கு நடுவுல ஒரு ஆழமான உரையாடல் நடந்தா எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஆமாம், துன்பம்னா என்ன, அது ஏன் வருது, அதிலிருந்து எப்படி முழுசா விடுபடுறது அப்படிங்கறத பத்தி ரெண்டு முற்றிலும் வேறான ஆனா ரொம்ப ஆழமான பாதைகளை இந்த உரையாடல் நமக்கு காட்டப் போகுது. இதுல முக்கியமான கேள்வி இதுதாங்க. துன்பத்தில இருந்து முழுமையான விடுதலைன்னா என்ன? அது இந்த உடம்போட நிலையற்ற தன்மையை உணர்ந்து மனசோட பற்றுக்களை அறுத்து ஒரு அமைதி நிலையை அடையிறதா? இல்ல, உடலையும் ஒரு கருவியா வச்சுக்கிட்டு கருணையால அருளை பெத்து பசி, பிணி, மரணம் இது எல்லாத்தையும் ஜெயிச்சு மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்றாங்களே, அதை அடையிறதா? இந்த உரையாடல்ல நான் புத்தரோட அறிவு சார்ந்த விடுதலை பாதையை முன்வைக்கேன். சரி, நான் வள்ளலாரோட கருணை வழியிலான உடலையும் சேர்த்து ஒரு முழுமையான விடுதலைங்கிற பாதையை முன்வைக்கிறேன். வாங்க, இந்த ரெண்டு பெரிய ஞானிகளோட சிந்தனைகளையும் கொஞ்சம் அலசுவோம். புத்தருடைய அடிப்படை போதனை ரொம்ப நேரடியானது. அந்த 4 பேருண்மைகள் சொல்றோம் இல்லையா? துன்பம் இருக்கு, ஆசைதான் அதுக்கு காரணம், ஆசையை விட்டா துன்பம் போயிடும், அதுக்கு வழி என் வகை மார்க்கம். இதுல ரொம்ப முக்கியமானது அனித்தியம், அதாவது நிலையாமை பத்தின புரிதல். குறிப்பா இந்த உடல், இது பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு, கடைசியில அழிய போகுது. இது மேல நான் என்னுடையதுன்னு நம்ம வச்சுக்கிற பற்றுதான் வயசாகிறது, நோய் வர்றது, சாவு பத்தின பயம், துக்கம் இதுக்கெல்லாம் ஆணிவேர். அதனால அறிவின் மூலமா இந்த பற்றை அறுத்துட்டு மனசு அதோட இயல்பான அமைதி நிலைக்கு கொண்டு வரதுதான் நிர்வாணம். இதுக்கு வேற யாரோட உதவியும் இல்லாம உனக்கு நீயே விளக்கு அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி சுயமுயற்சியும் விழிப்புணர்வும் அந்த எண்வகை மார்க்கமும் தான் வழி. ஆனா பாருங்க, துன்பங்கள்லயே ரொம்ப கடுமையானது, உடனடியானது பசித்துன்பம் தானே. அதனாலதான் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு. பசியோட ஒருத்தர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் நீங்க தத்துவம் பேச முடியுமா? பசிய போக்குறது தான் முதல் ஆன்மீக செயல் இல்லையா? இங்கேதான் வள்ளலார் புத்தர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபடுறாரு. புத்தர் உடம்ப நிலையற்றதா பார்த்து அது மேல உள்ள பற்ற விட சொன்னார். ஆனா வள்ளலாரும் இந்த உடம்ப வெறுமனே கடந்து போக வேண்டிய ஒன்னா பார்க்கல. அதுக்கு பதிலா ஜீவ காருண்யம், அதாவது எல்லா உசிரியும் தான் உசுறு மாதிரி நேசிக்கிறது, இதன் மூலமா நம்மள நாம தூய்மைப்படுத்திக்கிட்டா அருட்பெருஞ்சோதின்னு சொல்ற அந்த பிரபஞ்சத்தோட பேரருள் நம்ம மேல பொழியுன்னு சொல்றாரு. அந்த அருளால இந்த ஊனுடம்பையே சாகாவரம் பெத்த ஒளி உடம்பா, அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகமா மாத்த முடியும்னு சொல்றாரு. அப்போ விடுதலைங்கிறது வெறும் மன அமைதி மட்டும் இல்ல, பசி, பிணி, மூப்பு, சாவு எல்லாத்தையும் ஜெயிச்சு ஆன்மாவோட சேர்ந்து உடம்பும் அழியாம வாழ்ற மரணமில்லா பெருவாழ்வு. இது ஜீவகாருண்யத்தால மட்டும்தான் சாத்தியம். சரி, இந்த 2 பார்வைகளையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முரண்பாடு துன்பத்தோட தன்மை அப்புறம் உடம்போட பங்கு பத்தி. நீங்க பசி துன்பத்தை முதன்மைப்படுத்துறீங்க, ஆனா புத்தரோட பார்வையில பசிங்கிறது கூட உடலோட ஒரு நிலையற்ற தன்மை தான் இல்லையா? உடல் இருக்கிற வரைக்கும் பசி இருக்கும், அதை நிரந்தரமா ஒழிக்க முடியாது. ஆனா பசியால வர்ற அந்த துன்ப உணர்வை, அது மேல நம்ம வைக்கிற பற்ற அறிவின் மூலமா குறைக்க முடியும். உடல்ங்கிறது பஞ்சபூதங்களோட சேர்க்கை, அது தோணுச்சுன்னா அழியத்தான் செய்யும். இந்த உண்மையை ஏத்துக்கிறது தானே அறிவு. உடலோட நிலையாமை எதிர்த்து போராடுறது அது இன்னும் பெரிய துன்பத்துக்கு வழிவகுக்காதா? நீங்க சொல்றதோட லாஜிக் புரியுது. நிலையாமையை ஏத்துக்கிறது ஒரு வழி. ஆனா பசி, பிணி மாதிரி வலிகள் வெறும் மன உணர்வுகள் மட்டுமா? இல்லையே, அது நிஜமான உடல் சார்ந்த துன்பங்கள். வள்ளலார் உடம்ப ஒரு தடையா பார்க்கல, ஒரு சாத்தியமா பார்க்கறாரு. ஜீவகாருண்யத்தால ஆன்மா தூய்மையாகும்போது அது உடம்பையும் பாதிக்குது. அருட்பெருஞ்சோதியோட கருணையால இந்த ஸ்தூல உடம்பே தெய்வீக ஆற்றல் பெற்று ஒளிமயமாகி மரணத்தையே ஜெயிக்கிற கருவியா மாற முடியுங்கிறது வெறும் நம்பிக்கை இல்ல, அது வள்ளலாரோட அனுபவம் உண்மை. அப்படியானா விடுதலையோட இலக்கே மாறிடுது பாருங்க. நிலையாமைய கடந்து போறதில்ல, நிலையாமையே ஜெயிக்கிறது. மரணத்தை ஜெயிக்கிறதுங்கிறது உடம்பு மேல உள்ள உச்சக்கட்ட பற்றுதல்னு நீங்க வேணா சொல்லலாம். ஆனா வள்ளலார் பார்வையில அது பற்றுதல் இல்ல, பரிபூரணம். உடம்பையும் இறைநிலைக்கு உயர்த்துறது. இது நம்மள அடுத்த முக்கியமான வேறுபாட்டை கொண்டு வருது. விடுதலைக்கான பாதை சுயமுயற்சி வேணுமா இல்ல அருள் போதுமா? புத்தர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, அத்த தீப பவா, உனக்கு நீயே ஒளியாயிரு. விழிப்புணர்வு, பகுத்தறிவு, ஒழுக்கம், தியானம் இது மூலமா மனசுல உள்ள அழுக்குகளை நீக்கி
உண்மையை உணர்றது அவரவர் கையில தான் இருக்கு. எந்த ஒரு வெளிசக்தியோ கடவுளையோ அருளையோ நம்பி இருக்கிறது அது ஒரு இன்னொரு விதமான சார்பிலை தானே. அதுவே ஒரு பற்றுதலாகி விடுதலையை தாமதப்படுத்தாதா? வள்ளலார் சொல்ற அந்த அருள் அல்லது அருட்பெருஞ்சோதிய நாம சரியா புரிஞ்சுக்கணுங்க. அது எங்கேயோ தனியா இருக்கிற ஒரு கடவுள் இல்ல. அது இந்த பிரபஞ்சம் முழுசும் நீக்கமற நிறைஞ்சிருக்கிற பேரருள், சுத்த சிவம், தனிப்பெருங்கருணை. அது நம்ம கிட்ட இருந்தும் வேறானதில்ல, அதுவே நம்ம உண்மை சுரூபம். ஆனா ஆணவம், கன்மம், மாயேன்னு சொல்ற மும்மலங்கள், அதாவது அறியாமை, நம்ம செயல்களோட விளைவு, அப்புறம் மயக்கம், இது இதை மறைக்குது. இப்போ ஜீவகாருண்யம்ங்கிற செயல்ல நாம ஈடுபடும்போது, அதாவது மத்த உயிர்களோட துயரத்தை நீக்க முயற்சி செய்யும்போது நம்ம கிட்ட உள்ள இந்த மலங்கள் கரையுது. கண்ணாடி சுத்தமானா ஒளி தானா பிரதிபலிக்கும் இல்லையா? அதே மாதிரி மலங்கள் நீங்கின ஆன்மாவுல அந்த பேரருள் இயல்பா பிரகாசிக்குது. இது வெளிச்சக்திய சார்ந்திருக்கிறதில்ல, நம்ம உண்மை இயல்ப வெளிக்கொண்டு வர தடையா இருக்கிற அழுக்க நாமளே நீக்கிற முயற்சி. அதனால முயற்சியும் இருக்கு, அதோட விளைவா அருளும் வெளிப்படுது. இத சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றதை விட தன்னைத்தானே மீட்டெடுக்கிறதுன்னு சொல்றதுதான் பொருந்தும். உங்க விளக்கம் அருட்பெருஞ்சோதிய ஒரு அக அனுபவமா காட்டுது. இருந்தாலும் பாதைகளோட மையத்துல உள்ள வேறுபாடு தெளிவா தெரியுது. புத்தரோட பாதையில கருணை, அதாவது கருணா, அது என் வகை மார்க்கத்தோட ஒரு பகுதி தான். ஆனா மையம் பிரக்ஞா, அதாவது அறிவின் மூலமா உலகத்தோட உண்மைத்தன்மை நிலையற்றது, துன்பமயமானது, ஆன்மா அற்றதுன்னு உணர்ந்து பற்றின்மையை அடையிறது. இந்த அறிவு தான் விடுதலையோட சாவி. புத்தர் ஆன்மா கடவுள் மாதிரி விஷயங்களை பத்தி ஏன் பேசலன்னா, அது நடைமுறை துன்பத்தை குறைக்க உதவாதுன்னு நினைச்சாரு. யாரோ அம்பு எய்தாங்க, இப்ப அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட அம்ப புடுங்கி எரிஞ்சு காயத்தை ஆத்துறதுதான் மொத வேலைன்னு சொன்னார் இல்லையா? இங்கதான் வள்ளலரோட பாதை தனிச்சு நிக்குது. சுத்த சன்மார்க்கத்துல ஜீவகாருண்யம்ங்கிறது பாதையோட ஒரு பகுதி இல்ல, அதுவே முழுமையான பாதை. அதுவே ஆரம்பம், அதுவே முடிவு. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பாக்குறது, குறிப்பா பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது, இது வெறும் அறச்செயல் இல்ல, இதுவே தவம், இதுவே வழிபாடு, இதுவே ஞானம். 100 தத்துவங்களை விவாதிக்கிறத விட பசியால வாடுற ஒருத்தருக்கு ஒரு பிடி சோறு கொடுக்கறது இறைவன் கிட்ட நம்மள கொண்டு சேர்க்குங்கிறது வள்ளலாரோட உறுதியான நிலைப்பாடு. நீங்க புத்தர் ஆசைய ஒழினாருன்னு சொல்றீங்க. வள்ளலார் அதுக்கு சமமாவோ இல்ல ஒருபடி மேலையோ போய் பசியை ஒழிங்கிறாரு. ஏன்னா உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை தேவையான பசி தீர்க்கப்படாம மத்த நுட்பமான ஆசைகளை ஒழிக்கிறத பத்தி எப்படி பேச முடியும்? அன்பும் கருணையும் வெறும் கொள்கைகள் இல்ல, அது செயலாகணும். அந்த செயலே இறைநிலையை அடையற வழி. தத்துவங்களை விட செயல் முக்கியங்கிறது புத்தரும் மறுக்கலையே. எரியிற வீட்ல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு யோசி, வீட்டை யாரு கட்டினா எப்படி எரிஞ்சதுங்கிற ஆராய்ச்சி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதும் அதுதான் குறிக்குது. உங்க வாதப்படி பார்த்தா வள்ளலாரோட பசித்தவருக்கு உணவிடுதல்ங்கிறது புத்தரோட எரியும் வீட்டை அணைக்கிறது மாதிரி ஒரு உடனடி செயல். அப்போ செயலோட முக்கியத்துவத்துல 2 பேருக்கும் உடன்பாடு இருக்குன்னு தோணுது. நிச்சயமா செயல்ல இறங்கும்போதுதான் தத்துவங்களோட உண்மையான அர்த்தமே புரியுது. பசியோட இருக்கிற ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுக்கும்போது அங்க புத்தரோட கருணையும் இருக்கு, வள்ளலாரோட ஜீவகாருண்யமும் இருக்கு இல்லையா? அந்த செயல்ல அறிவு மார்க்கம் கருணை மார்க்கம்னு பேதங்கள் இல்ல, துன்பத்தை போக்குற செயல் நடக்குது. அதுதானே 2 பேரோட நோக்கமும். ஒருவேளை பாதைகள் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் மலையோட உச்சியை நோக்கி போற வெவ்வேறு வழிகளோ? இந்த உரையாடலை நாம தொகுத்து பார்த்தோம்னா 2 ஆழமான ஆனா ரொம்பவே வேறுபட்ட விடுதலை கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. புத்தரோட பாதை பிரக்ஞி, அதாவது அறிவின் மூலமா மனசோட பற்றுக்களை அறுத்து நிலையாமையை ஏத்துக்கிட்டு துன்பச் சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிர்வாணத்தை அடையறத மையமா வைக்குது. இது பெரும்பாலும் சுயமுயற்சியை நம்பியிருக்கு. சரி. மறுபக்கம் பாத்தீங்கன்னா வள்ளலாரோட பாதை ஜீவகாருண்யம்ங்கிற செயல் வழிபட்ட அன்பின் மூலமா நம்மள மறைக்கிற மலங்களை நீக்கி அருட்பெருஞ்சோதியில்ற பேரருளை பெற்று அதன் மூலமா பசி, பிணி, மூப்பு, மரணம் இதை எல்லாத்தையும் ஜெயிச்சு ஆன்மாவும் உடலும் ஒன்னா சேர்ந்து மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு பரிபூர்ண நிலையை அடையறத இலக்கா வச்சிருக்கு. இது முயற்சியோட சேர்த்து அருளோட துணையையும் ஏத்துக்குது. ஒன்று, துன்பத்தோட மூல காரணமான மனசோட செயல்பாடுகளை மாத்துறதுல கவனம் செலுத்துது. மற்றொன்று, துன்பத்தோட வெளிப்பாடுகளான பசி, பிணி, மரணம் இதை எல்லாமே வெல்ல முடியும்னு நம்புது. உடலையும் சேர்த்து ஒரு முழுமையான மாற்றத்தை முன்வைக்குது. ஆமா, பாதைகள் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும்
துன்பம்ங்கிற கடலை கடக்கணுங்கிறது தான் 2 பேரோடவும் பகிரப்பட்ட இலக்கு. அறிவோட உச்சியில கருணையும் கருணையோட உச்சியில அறிவும் ஒன்னா இருக்குமோன்னு தோணுது. குறிப்பா பசித்தவருக்கு உணவளிக்கிற அந்த எளிமையான ஆனா ரொம்ப மகத்தான செயல்ல இந்த 2 பெரிய ஞானிகளோட பாதைகளும் சந்திக்கிற மாதிரி நம்ம உணர்றோம். இங்கே யாருடைய பார்வை சரி, எது முழுமையான பாதைன்னு தீர்ப்பு சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. அதுக்கு பதிலா துன்பத்தை பத்தியும் அதிலிருந்து விடுபடுற வழிகள் பத்தியும் இவ்வளவு ஆழமான வேறுபட்ட பார்வைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இந்த 2 சிந்தனைகளும் மனுஷ வாழ்வோட மிக அடிப்படையான கேள்விகளுக்கு வெவ்வேறு பதில்களை தேடியிருக்கு. நிச்சயமா இந்த உரையாடல் இந்த 2 பெரிய ஞானிகளோட போதனைகளை இன்னும் ஆழமா ஆராயவும், நம்மளோட சொந்த வாழ்க்கையில துன்பத்தை நம்ம எப்படி அணுகுறோம்னு சிந்திக்கவும் தூண்டுது. இன்னும் விவாதிக்கவும் கத்துக்கவும் நிறைய இருக்குங்கிறதா உண்மை.